ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. அதில வந்து 1 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரே 1 ஸ்பூன் வந்து கருப்பு எள்ளு, உங்க காரத்துக்கு ஏத்தாப்போல மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு, அத வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு பேஸ்ட்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அதே கடாயில ஒரே 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் போட்டு தாளிக்க வேண்டிய ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு, இந்த ஆரஞ்சு பழத்தோட தோல குட்டி குட்டியா உங்களுக்கு சைஸ்ல அழகா கட் பண்ணிட்டு, அதையும் இதில போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். இது வதக்கினதுக்கு அப்புறமா, நல்லா திக்கா கரைச்சு வச்சிருக்கிற புளி ஜலத்த இதில ஊத்திடுங்க. ஸோ, இந்த சமயத்தில வந்து உங்களுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஊற வச்ச வேர்க்கடலையும் ஆட் பண்ணா சுவை ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இப்போ நல்லா வெந்துடுது. நல்லா கொதிக்கட்டும். கொதிக்கிற ஸ்டேஜ்ல இந்த அரைச்சு வச்ச பேஸ்ட்டையும் இதில போட்டு விடலாம். ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மேல நல்லெண்ணெய் ஊத்திட்டு, இது கொஞ்சம் கெட்டி ஆகணும்னா அரிசி மாவு கூட கரைச்சு ஊத்திக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சுவையான, டேங்கியான இந்த ஆரஞ்சு பீல் வத்த குழம்பு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இத சூடான சாதத்தில பருப்பு போட்டு, நெய்ய ஊத்தி, மேல அந்த ஆரஞ்சு பீல் வத்த குழம்பையும் ஊத்தி, நல்லா பெசஞ்சு சாப்பிட்டோம்னா, சும்மா செம்மையா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம இந்த ரீல சேவ் பண்ணி வச்சுக்கோங்க.